வணக்கம். இந்த வீடியோவில் கருவூல அலுவலகம் மாற்றம், தமிழக அரசு மாத பென்ஷன் வாங்கக்கூடியவர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. இது சார்ந்த முழு விவரத்தையும் பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அரசின் நிதித்துறை ஓய்வூதியர்களுக்கு களஞ்சியம் செயலியில் கருவூலத்தை மாற்றக்கூடிய புதிய வசதியினை சமீபத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த வசதியின் மூலம் ஓய்வூதியர்கள் தாங்கள் தற்போது ஓய்வூதியம் பெறக்கூடிய கருவூல அலுவலகத்தை எளிதாக மாற்றிக்கொள்ள முடியும். இதற்கு முன்பு இந்த மாற்றங்கள் செய்ய நேரடியாக கருவூல அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இருந்தது. தற்போது இந்த செயல்முறை முழுவதும் ஆன்லைன் மூலம் செய்யக்கூடியதாக மாற்றப்பட்டுள்ளது. ஓய்வூதியர்கள் தங்கள் வசிப்பிட மாற்றம், உடல்நல காரணம் அல்லது குடும்ப காரணத்தால் வேறு மாவட்டத்திற்கு குடிபெயர வேண்டிய நிலை உருவாகலாம். அப்படி இருக்கும்போது அவர்கள் ஓய்வூதியம் பெறக்கூடிய கருவூல அலுவலகத்தை மாற்றிக்கொள்ள வேண்டிய வரும். இந்த தேவையினை கருத்தில் கொண்டு களஞ்சியம் செயலியில் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பென்ஷன் பே ஆஃபீஸ் என்ற புதிய பிரிவு சேர்க்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒரு மாவட்டத்தில் உள்ள கருவூலத்திலிருந்து மற்றொரு மாவட்டத்திற்கோ அல்லது அதே மாவட்டத்துக்கு உள் வேறு கருவூல கிளைக்கோ மாற்றிக்கொள்ள விண்ணப்பிக்கலாம். களஞ்சியம் செயலி மூலமாக கருவூலத்தை மாற்றக்கூடிய முறை. இந்த மாற்றத்தை மிகவும் எளிதாக செயலியில் இருந்து செய்யலாம். அதன் நடைமுறை: முதலில் களஞ்சியம் செயலியை உங்கள் மொபைலில் திறக்க வேண்டும். அதில் உங்களுடைய யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை பயன்படுத்தி உள்ளே நுழைய வேண்டும். செயலியில் உள்ள பென்ஷனர் மெனு என்பதை தேர்ந்தெடுத்து அதில் காணப்படும் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பென்ஷன் பே ஆஃபீஸ் அல்லது ட்ரெஷரி சேஞ்சை கிளிக் செய்ய வேண்டும். நீங்கள் எந்த கருவூலத்திற்கு மாற விரும்புகிறீர்கள் என்பதற்கான விவரங்கள் சரியாக பதிவு செய்ய வேண்டும். அனைத்து தகவலையும் சரிபார்த்து சப்மிட் செய்து விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த முறையில் உங்கள் கருவூல மாற்ற கோரிக்கை பதிவு செய்யப்படும். சில நேரங்களில் செயலியில் தொழில்நுட்ப கோளாறு அல்லது இணைய சிக்கல் ஏற்பட்டால் IFHRMS இணையதளம் மூலமாகவும் பயன்படுத்த முடியும். ஓய்வூதியர்கள் ifhrms.tn.gov.in என்ற இணையதளத்தில் உள்ளே நுழைந்து கருவூல மாற்றத்திற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம். செயலியில் விண்ணப்பத்தை சமர்ப்பித்தவுடன் கோரிக்கை சம்பந்தப்பட்ட கருவூல அதிகாரிகளால் சமர்ப்பிக்கப்படும், சரிபார்க்கப்படும். அனைத்து விவரங்களும் சரியாக இருப்பதை உறுதி செய்த பின்பு அந்த மாற்றத்திற்கு ஒப்புதல் கொடுக்கப்படும். மிக முக்கியமாக ஓய்வூதியர்கள் வருடத்திற்கு ஒருமுறை ஆனுவல் மஸ்டரிங் என்ற நேர்காணல் நடைமுறை உள்ளது. இந்த மஸ்டரிங் நிலுவையில் இருந்தால் அல்லது கருவூல கணக்கில் ஆடிட் சார்ந்து ஏதேனும் நிலுவை பிரச்சனை இருந்தால் கருவூல மாற்றம் செயல்முறையில் தாமதம் ஏற்படலாம். ஓய்வூதியர்கள் இந்த புதிய வசதியை பயன்படுத்தி தங்களுக்கு தேவையான கருவூல அலுவலகத்தை மாற்றுவதற்கு எளிதாக செயல்முறையை மேற்கொள்ளலாம். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.